தெழுந்த கர்த்தரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த சிறப்பு கூடுகையில் நாங்கள் கூடி வரும்படியாக வாய்ப்பு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா உருவத்தை விட மற்றொருவனும் அறியான். நாம் ஒரு நாள் உணவின்றி, உடையின்றி, ஆதரவின்றி, அணைப்பார் யாருமின்றி நான் தெருவிலே திரிந்தவராயிருந்தேன். ஒருவேளை KNH இல்லை என்று சொன்னால் நான் எப்படி இருந்திருப்பேனோ என்று நிச்சயமாய் சிந்தனைகள் நமக்கு கிளம்பும். என்னை நெருங்கி ஏவி என்னை அழைத்த அந்த கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொண்டவர்கள், ருசித்தவர்கள், என்னை அரவணைத்தார்களே, அந்த அமைப்பினுடைய பழைய மாணவர்களாக இங்கே கூடியிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்ற அற்புதங்கள் உங்களை தொழில் மூலமாக உயர்த்திருக்கின்றார். இந்த ஒரு நிலைமையை நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அறியாதிருந்த போது உங்களுக்கு உதவி செய்த அந்த ஸ்பான்சர்ஸ்களுக்கும், வளர்ப்பு பெற்றோர்களுக்கு மற்றும் KNH, CCCY போன்ற நிறுவனங்கள் மற்ற ஒருவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக என்னுடைய சுயசரிதை சாகசங்களை, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்களை நாங்கள் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம். படித்தது CSI ஹோம் ஃபார் CSI பாய்ஸ் ஹோம் பசுமலை. 15 வருடம் அங்க அவருடைய சப்போர்ட் மூலமாக MA B.Ed முடித்துள்ளேன். தற்பொழுது CSI ஹை ஸ்கூல் ஃபார் தி டெஃப் சாட்சியாபுரத்தில் வந்து ஹெட் மாஸ்டரா இருக்கேன். என்னுடைய பேரு மாசிலாமணி. 1970 மானாம்பர CSI பாய்ஸ் ஹாஸ்டல்ல படித்தேன். இப்போ நான் வேலை வாங்குறது வந்து PCR இளையாம ஸ்டேஷன்ல. ஏன் அப்படின்னா வந்து சிறப்பு பாதுகாப்பு இருந்துருக்கு. என்னுடைய பேர் பூங்கொடி. நான் என்கேஎன்ஏ KNHல 6th இருந்து MA B.Ed முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கேம்பஸில் உள்ள நிக்கல்சன் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். முதலில் கர்த்தருக்கு நன்றியாகவும் எனக்கு KNH செய்த உதவி அனைவருக்கும் எனக்கு நன்றி. நான் ஒரு பழைய KNH விடுதி காப்பாளர் தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிர்வாகத்தில் எப்படி கடித போக்குவரத்து வைத்துக் கொள்வது, எப்படி கடிதம் எழுதுவது என்பதை நான் கற்றுக்கொண்ட நிறுவனம் இந்திய நாட்டிலே வாழ்கின்ற KNH மூலமாக உதவி பெற்று முன்னேறிய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டுகளுக்கு நன்றியுள்ளவராய் இருக்க வேண்டும். நான் குருவானவர் படிப்புக்கு நான் சென்றேனோ அந்த நாள் முதல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணி வருகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை யாராவது ஒரு சிலராவது பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இங்கே நம்ம எல்லாருமே இன்னைக்கு நீங்க வந்துருக்கீங்கன்னா நன்றியோட ஏதாவது வந்துருக்கீங்க. ஆலோசனை கையில ஷீட்டை கொடுத்துக்க, தயவு செய்து நீங்க யாரும் இதை நீங்க ஒரு சாதாரணமான ஷீட்டை நினைச்சுக்கிறாரு. உங்க வலிமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்க இன்னும் வெளியே எழுதி கொடுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. என்னோட 5th ஸ்டாண்டர்ட்ல நான் சாட்சியாபுரம் KNH ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் நான் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு டிபார்ட்மெண்ட் HOD-யா 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து KNH ஹோம் எனக்கு வந்து வெரி பேசிக், ஸ்ட்ராங் பேசிக் செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னா அது மிகையா உண்மை கிடையாது. என்னை ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து என்னை ஒத்தே பார்க்காம என்னை கூட்டத்தை மட்டும் பார்த்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பலமான அஸ்லாத்தை போட்டு கொடுத்த பாஸ்ட் பேரண்ட்ஸ் நான் கண்ணீரோடையும் நன்றியோடையும் நான் நினைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இந்த திரளான சாட்சிகள் தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கை. நாம் எப்படியோ இருந்திருக்க கூடுமானால் நம்மை ஒரு அந்தஸ்தோடு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு கௌரவத்தோடு நம்மை கொண்டு வந்து கடவுள் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் இந்த KNH மூலமாய், அந்த வார்டன்ஸ் மூலமாய் நம்மை தேடி வந்த ஒரு அன்பு. எனக்கு உதவி செய்ய ஒரு உண்டோ என்று நாம் ஏங்கி இருக்கும் வேளையில நம்மளை பார்க்காத ஒரு ஸ்பான்சர்ஸ் எங்கிருந்தோ கடவுள் அனுப்பிச்சு வைக்கிறார். நீங்க எந்த ஹாஸ்டல்ல வாழ்ந்தீங்களோ அதே ஹாஸ்டல்ல வாழ்ற ஒரு பிள்ளைக்கு ஒரு மறுவாழ்வு உங்களால கொடுக்க முடியும். நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு உங்களால ஒரு மறுவாழ்வு கொடுக்க முடியும். நீங்க உங்க மூலியமா தெரியாத ஒரு பிள்ளைய நீங்க ஆசீர்வதிக்க முடியும். நான் வந்து 1981ஆம் ஆண்டு வந்து
திண்டுக்கல் டக்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிற கேஎன்ஹெச் ஹாஸ்டலில் வந்து மாணவராக வந்து நான் வந்து சேர்ந்தேன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 ஆண்டுகள் துறையை சேர்ந்த அந்த படிப்பு படித்தேன். 1993ஆம் ஆண்டு எனக்கு தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது வந்து சார்பு ஆய்வாளர் போக்குவரத்து பிரிவு ஊமச்சகுளத்தில் வந்து மதுரை மாவட்டத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்ஸ்பெக்டர் பேனலில் இருக்கேன். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஎஸ்பி வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. நடந்த மீட்டிங் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. நம்மளால் ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகத்தை கொடுத்துருக்கு. டேவிட் ஜான் 10 வருஷமாக படித்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து இந்த மாதிரி இது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. இயர்லி ஒன் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறது வந்து எங்களுக்கும் எல்லா ஃப்ரெண்டுகளையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதுவும் போகாமல் நாங்களும் ஹாஸ்டலுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்து எங்களுக்கு வரும். எங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நாங்களும் தந்துருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கேலேஜ் நிறுவனம் வந்து உள்ளதை கொடுங்கள், உங்கள் உள்ளத்தில் கொடுங்கள். நாம் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது மற்றவர்களுக்கு நல்ல ஈவை தருவது, நாம் மற்றவர்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.